ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். மே மாதம் 6ஆம் தேதி லாபஸ்தானத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அதே மே மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமர இருக்கிறார். மே 24ஆம் தேதி விரயஸ்தானத்தில் புதன் அமர இருக்கிறார். மே 31ஆம் தேதி லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு மேலாக பாருங்க நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் 10ஆம் இடத்துல. அதுவும் ராகுவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும், மன ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் பாருங்கள் சரிவை பார்த்துருப்பீங்க. அந்த காரியத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்க கோச்சாரத்தில் ரொம்ப வீக்காக இருந்தார் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக. இந்த மாதம் மே மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு தான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போ மே மாதம் 6 தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு புது விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் மிதுனராசிக்காரர்களுக்கு. மே மாதம் 6 தேதிக்கு பிறகு மிதுனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். எப்போனா மே மாதம் 6 தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட 3 மாதமாக பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க மிதுனராசிக்காரர்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வீக்காக இருந்தார். முதல்ல நம்ம ராசிக்கு அதிபதி வீக்காக இருந்தாலே நம்ம மற்ற கிரகங்கள் பலமாக இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை கொடுத்து விடும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் தாங்க மே மாதம் 6 தேதிக்கு பிறகு தான் நீச்ச நிலையிலிருந்து, அதாவது ராகுவை விட்டு விலகி லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அப்போ சில கஷ்டங்களுக்கு உங்களுக்கு விடிவு தெரியும். அதாவது விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை தெரியும். ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு 2-3 மாசமாவே ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க மிதுனராசிக்காரர்கள். அந்த நிலை மாறுங்க மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மே மாதம் 6 தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அமர இருக்கிறார். அப்போ உங்கள் கஷ்டங்கள் தீரும். 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது வண்டி வாகனம் சார்ந்த துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். 4ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் லாபஸ்தானத்தில் அமர்வது கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி, மேலும் 12ஆம் அதிபதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளுக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். அதே போல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது வண்டி வாகனம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஜவுளி சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு, கலைத்துறை சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலேருந்து குழந்தை இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்னும் சொல்ல போனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேலும் பொதுவாக எல்லா கிரகத்துக்குமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி வரையும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் தான் லட்சுமியை அருளக்கூடிய ஒரு கிரகம். அப்புறம் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சில கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொட்டதெல்லாம் லாபத்தில் முடியும், தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டங்களில் முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்புங்க. இன்னும் சொல்ல போனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதிங்க, பூர்வ புண்ணியாதிபதி, 5ஆம் அதிபதி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மே மாதம் 20 தேதி பிறகு விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போ மே மாதம் 20 தேதிக்கு பிறகு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்வது சுப செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க வழியில் உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம். சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும்.
அதாவது கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை எழுதாது. இது போன்ற சுப செலவுகளை செய்ய முடியும் மே மாதம் 20 தேதிக்கு பிறகு மிதனராசிக்காரர்கள். அதே போல சூரியனும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் லாபங்க. மிதனராசிக்காரர்களுக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது இந்த மாதம் சிறப்புங்க. மீண்டும் உங்களுக்கு சூரிய லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதற்கு 1 வருஷம் ஆகும். அப்போ சூரியனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. மிதனராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. புது ஆபரணம் எடுக்க முடியும். வேலையாட்களால் லாபம் கிடைக்கும். சுலப கடன் கிடைக்கும். மனசில் ஒரு கஷ்டங்கள் மாறும். மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நன்மையில் முடியும். உங்களுடைய முயற்சிகள், முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் முடியும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் மே மாதம் 6 தேதி பிறகு செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியில் முடியுங்க மிதனராசிக்காரர்களுக்கு. அதே சூரிய விரயஸ்தானத்துக்கு வராது இந்த மாதம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14 தேதி பிறகு 3ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் அமர்றார். இது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும். சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கவனமாக நடந்துக்கணும். அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம். மே மாதம் ஒரு 14 தேதிக்கு பிறகு உங்களுடைய தகப்பனாருக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வீட்டில் அழகு பொருள், ஆடம்பர பொருள் வச்சுருந்தீங்கன்னா கவனமாக வச்சுருக்கணும். விலை உயர்ந்த செல்போன்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப உஷாராக வச்சுருக்கணுங்க. மே மாதம் 14 தேதிக்கு பிறகு 3ஆம் அதிபதி விரயஸ்தானம் அமர்வது. ஓகே. அதே போல் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6க்கும் 11க்கும் அதிபதி. இன்னும் சொல்ல போனால் 3, 11 மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலும் 10ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் நன்மை செய்யும். 10ஆம் இடத்தில் பாவியேனும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழிலாம் இருக்குது. அதே போல் செவ்வாய் 11ஆம் அதிபதி லாபாதிபதி 10ல் இருக்கிறார். அப்போ போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் சொத்து வகையில் யோகங்கள் உண்டு. ஒரு சிலர் புதுசாக ஏதாவது இடம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். எப்படின்னா செவ்வாய் 4ஆம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு. தாயாருக்கு மட்டும் பாருங்க ஒரு சில கஷ்டங்கள் கொடுக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது தொழிலில் ஒரு இணக்கம், தொழிலில் ஒரு ஈடுபாடு, தொழில் மூலம் வளர்ச்சி, புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது. மேலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். மிதனராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் முழுமையாக பூர்த்தியாகும். பிள்ளைகள் வழியில் இருந்த சுபகாரிய தடைகள்லாம் விலகி உங்களுக்கு சுபகாரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும். அதே போல் வெளியூர், வெளிநாடு போய் படிக்கணும், ரொம்ப தூரத்தில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. இன்னும் 1 வருஷத்துக்கு குரு 12ஆம் இடத்தில் இருப்பார். அதாவது சுப செலவுகளாகவே வரும், கெட்ட செலவுகள் வராதுங்க மிதனராசிக்காரர்களுக்கு. நீங்கள் எந்த செலவுகள் செஞ்சாலும் அது சுப செலவுகளாக வந்து சேரும். இதுவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு. மொத்தத்தில் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக விளங்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் மாத ஆரம்பத்தில் சுக்கிரன், சூரியன், இன்னும் சொல்ல போனால் நீண்ட காலத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு லாபஸ்தானத்தில் அமர்வதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அது இந்த 2-3 மாதங்களாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அடுத்து மிதனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதே போல் இந்த மாதம் கடைசியில் இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த மாதம் மே மாதம் 27, 28, 29 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் 6, 7, 8,
மே 11, 12, மே 16, 17, மே 23, 24, 25, 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதுன ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம்.